ஒரு கணவனாக என் வாழ்க்கையில் புத்தியே சரியில்லைப்பா சார், வீட்டில் கட்ட சொன்னாங்க கட்டிட்டேன். மனைவியாக நீங்கள் சொல்லலாம் சில பேர். இதெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, படிச்சிருக்காரா, பிடிச்சிருக்கான், கட்டிக்கோ வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பேக்கேஜ் 2 பேரும் எதோட வந்தாங்கன்னு கேட்டால் கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, விரோதம், எல்லா பேக்கேஜோட உள்ள வந்து இறங்கினாங்க. இறங்குனா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு வீடு. ஒரு நாள் யானை சர்க்கஸா இருக்கு, ஒரு நாள் புலி வேஷமா இருக்கு, ஒரு நாள் கரடி வேஷமா இருக்கு. சர்க்கஸ் தான் இது. இந்த சர்க்கஸை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இப்போ சுற்றி வந்து நிற்கிறாங்க. சொந்தக்காரங்க வந்து பார்க்குறாங்க, சபை வந்து பார்க்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. இந்த சர்க்கஸ் ஏன் வந்துச்சுன்னா, உள்ள போனது எல்லாம் என்னதான் மிருக குணம். குணம் மாறல. மாப்பிள்ளை எதை பார்த்தாருன்னா பொண்ணுடைய சிரிப்பை பார்த்தாரு, பல்லழகை பார்த்தாரு. பொண்ணு எதை பார்த்துச்சுன்னா மாப்பிள்ளையுடைய ஹைட்டை பார்த்துச்சு, மாப்பிள்ளையினுடைய சம்பளத்தை பார்த்துச்சு, மாப்பிள்ளையினுடைய பின்னணி எல்லாம் பார்த்துச்சு. ஆனா மாப்பிள்ளைக்கு உள்ள இருக்கிறத யாரும் என்ன பண்ணல, அங்க உள்ள எல்லா பொல்லாத குணம் ஃபுல் பேக்கேஜோட இருக்கு. அந்த பேக்கேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டா, புது கொடுத்து போகும்போது எல்லாம் ஒன்னொன்னா ஓப்பன் ஆகும். ஐயோ ஐயோ என்னங்க ஒரு வாயில இருந்து இவ்வளவு கெட்ட வார்த்தை வருது, அது பேக்கேஜ் ஏற்கனவே வந்திருக்கேன். உள்ள கூட வரும்போதே வீடு மாற்றும் போதே சேர்ந்தா வந்துச்சு அந்த பேக்கேஜ். அதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒன்னொன்னா திறக்க 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா they are only ending up hurting each other for the rest of their life. வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவதே அவர்கள் தொழிலாக மாறிவிட்டது. அதுதான் பொழுதுபோக்கு. காலைல எழுந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ண ரேடியோ நைட் வரைக்கும் மூட மாட்டேங்குது. இவங்க எப்போ நிம்மதியாக இருப்பாங்கன்னா தூங்கும் போது தான் நிம்மதியாக இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் யூத்தனேஷியான்னு ஒன்று சொல்லுவாங்க. யூத்தனேஷியானா மயக்க ஊசி போட்டு ஆளை காலி பண்ணுறது. அதை போல நிறைய குடும்பங்களில் சமாதானம் வேண்டுமானா 2 பேருக்கு ஒரு ஊசி போட்டு தூங்க வச்சிட்டிங்கன்னா குடும்பம் சமாதானமாக இருக்கும். முழிச்சாங்க ஒரே ஓலம்தான், ஒரே ரகளை தான். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் உள்ள இருக்கிற அத்தனை குணமும் என்ன பண்ணுது. you've done an excellent paint job. வெளியில் அழகாக வண்ணம் பூசிட்டோம், ஆனால் எதுக்குள்ள கையை வைக்கல. அழகு, சௌந்தரியம் இதுல கவனம் செலுத்திட்டு மேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பம் நிலை நிற்காது. முதல் மனிதனுக்கு ஆண்டவர் குடும்பத்தை ஸ்தாபித்து கொடுக்கும்போது முதல்ல அவன் எப்படி சிருஷ்டித்தார்னா, என்ன போல நீ மாறு, என்ன போல இரு, தேவ சாயலின் படியும் தேவனுடைய ரூபத்தின் படியும் ஆணும் பெண்ணுமாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். இதை நீங்க ரொம்ப கன்சிடர் பண்ணுங்க. நீங்க பாருங்க, சில பேர் ஏற்கனவே குடும்பம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா வீடு வந்து நிறைய கிராக் கொடுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல லீக் ஆகுது, ஒரு இடத்துல கிராக் விட்டுருச்சு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரையான் பிடிச்சி நிற்கிது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஃபால்ட் வருது, என்னென்னமோ பிரச்சனை, தர வெடிக்குது, எல்லாம் வருது. இது வந்து நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் நினைப்பீங்க இன்னொரு கோட் ஆஃப் பெயிண்ட் அடிச்சாலாம் சரியாக போயிடும், ரொம்ப லீக் ஆகுது, பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சரியாயிடும், யாராவது சொல்லுவாங்களா? இங்கே பாருப்பா, கவனிங்க. நிறைய குடும்பங்களில் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன். சில மாப்பிள்ளைகள் வந்து பெண்ணிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ என்னோட தொடர்ந்து குடும்பம் நடத்தணும்னா போய் 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு வாங்குறாங்க. 5 lakhs போய் வாங்கிட்டு வா, 10 லட்சம் வாங்கிட்டு வா. நீங்கள் நினைக்கிறீங்களா 5 லட்சம் கொடுத்த உடனே இந்த குடும்பம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. 5 இல்லைங்க, 50 லட்சம் கொடுத்தாலும், ஏன் 5 கோடி கொடுத்தா கூட இந்த குடும்பம் உருப்படாது. ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்து காசுல இல்லை, பிரச்சனை எங்கே இருக்கு, நம்ம மனசில் இருக்கு. இங்கே ஹார்ட் வந்து கரப்டட். ஹார்ட் வந்து ஃபுல்லாகவே பண ஆசையில் நிறைஞ்ச பிறகு எவ்வளோ கொடுத்தாலும் கண்கள் காண்கிறதுனால திருப்தி ஆகாது, செவிகள் கேட்கறதுனால திருப்தி ஆகாது. நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த மொத்த குடும்பத்துக்குமே பிரச்சனை 5 லட்சம்னு. இதுக்கு இதை தெரியாமல் நிறைய அப்பா அம்மா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பையனை ஏவி விட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பொருளை வாங்கிட்டு வா, பைக்கை வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வா, இன்னும் நிறைய நகையை போட சொல்லு, இத்தனை கிலோ போட சொல்லு, இத்தனை சவரன் போட. ஏங்க தலையிலேருந்து கால் வலிக்கும் உங்களுக்கு போட்டு விட்டா கூட நீங்க மாற போறது கிடையாது. ஏன்னா உங்க பிரச்சனை வந்து பண பிரச்சனைங்க. இது வந்து ஆழமான பண ஆசையில் உங்க வாழ்க்கை மாட்டிச்சு. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க சிறந்த ஒரு குடும்பத்தை என்ன செய்ய போறது இல்ல. சமீபத்தில் நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நீண்ட வாரங்களாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை பற்றி எல்லாரும் பேசுனாங்க தெரியுமா. ஒரு பெரிய பணக்காரன் தன் மகளை வந்து கட்டி கொடுத்ததை பற்றி நம்ம படித்தோம். அந்த பையனுக்கு வந்து அவங்க கொடுத்தது எத்தனையோ கிலோ கோல்டு, எத்தனையோ கோடி கொடுத்தாங்க, விலை உயர்ந்த ஒரு கார் வந்து கொடுத்தாங்க, வீடு ஆஸ்தி என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து ஒரு சில வாரங்கள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டான். அவ என்ன அழுதா தெரியுமா? அந்த அவங்க அப்பாட்ட வந்து வாய்ஸ் நோட்ல என்ன போட்டு அழுதுருந்தான்னு சொன்னா, என்னால இங்க வாழ முடியாதுப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த பையனை நான் ரொம்ப நம்பிட்டேன், அவங்க நல்லவங்க இல்லப்பா, இத்தனை கோடி கொடுத்தும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமாங்க?
ஆள் யாரா இல்ல, நல்ல ஆளு. புரியுதாங்க நான் சொல்றது? நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா குடும்ப பிரச்சனை சரியாயிடும், சொந்த வீடு வாங்கிட்டா பிரச்சனை சரியாயிடும். இல்லப்பா, சொந்த வீடு இருக்கணும் கூட அவசியம், ரோட்ல கூட ஒருத்தன் வாழலாம். புரியுதா? உங்க மனைவி நல்லா சமைச்சிட்டான்னா என் குடும்பம் சிறப்பாயிடும் சில பேர் நினைக்கிறீங்க. சாப்பாடு பெரிய பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் போய் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மனைவியை விட அழகாக சமைச்சு நல்ல ருசியாக சமைச்சு வகை வகையாக சமைச்சு போடுறதுக்கு ஹோட்டல் இருக்கு. ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், சாப்பாடு வாங்கி வந்துடும். பிரச்சனை வந்து சாப்பாட்டில் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க என் மனைவி சரியா சமைச்சிருந்தா நான் ஒழுங்காக குடும்பம் நடத்திப்பேன். உன் பிரச்சனை அது, இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உனக்கு சகிப்பு இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு அன்பு இல்லாமல் போயிடுச்சு, இரக்கம் இல்லாமல் போயிடுச்சு. உன்னுடைய குணம் கெட்டு போனதுனால நீ நிறைய பிரச்சனைகளை காண்பிக்கிற. பட் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது செயல்பட எதுவுமே நீங்க செய்ய முடியாது until the real thing has to change. உள்ள இருக்கிறத மாற்றாம வெளியே என்ன நீங்க மேக்கப் பண்ணாலும் நிக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எல்லாம் சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க, இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஆண்டவர்ட்ட திரும்புங்க. நான் சொல்ற வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கேட்க வேணும், ரொம்ப கேட்கணும், ரொம்ப கேட்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவி கேட்கணும். உங்க குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சம்பாரிச்சு, இவ்வளவு சேர்த்து, இவ்வளவு கட்டி, இவ்வளவு வாங்கி, இவ்வளவு அனுபவிச்சு கூட இவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்தில் வருதுன்னா, என் நேச்சர், என் கேரக்டர் ஆண்டவரை போல மாறாம நான் இன்னும் மாம்ச சுபாவம் உள்ளவனாய், அல்லது அந்த பேதுரு சொல்லுகிறது போல முன்னே அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்து கொண்டிருக்கிறேனா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, அதுல இருந்து வெளியே வாங்க. புத்தி மாறணுங்க, குணம் மாறணும். நம்முடைய குணம் இயேசுவை போல மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை போல மனம் மாறிடுச்சுன்னா குடும்பம் பரலோகம் மாதிரி மாறிடும். எல்லாரும் என் பின்னால திரும்ப சொல்லுங்க, இயேசுவை போல மனம் மாறிச்சுன்னா வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். வீடு நீங்க பரலோகம் மாதிரி அழகா கட்டி வச்சாலும் உள்ள இருக்கிற ஆள் பிசாசா இருந்தா அது பரலோகமா இருக்குமா? இருக்காதுங்க. மனம் இயேசுவை போல மாறினால் நீங்க வாழ்றது குடிசையா இருந்தாலும் பரலோகமா மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் மனசு மாறின ஆண்டவர் உம்மை போல மாற்றுங்க. ஒரு அருமையான பாடல் உண்டு, உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பி என்னை உம்மை போல மாற்று. இந்த ஒரு வரிய ஒரு ஜெபமா பாடுங்க. திருமணம் செய்ய போற பிள்ளைங்க தயவு செய்து உண்மையை உணர்ந்து பாடுங்க. திருமணம் செஞ்சவங்க இதை உண்மையா பாடுங்க. மாற்றம் வேற எங்கேயும் இல்லை, என் உள்ளத்துல தேவை. என் ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே, என் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மறுரூபத்தை தாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என் பையனுக்கு வயசாயிடுச்சுங்க, என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்றீங்க. வயசானது நல்லதுதான், ஆனா வயசாகனது மாத்திரம் குடும்பத்தை ஜெயமா நடத்திட முடியாது. சொல்ல முடியுமாங்க? 20 வயசு அவருக்கு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியல, 40 வயசு தான் நல்லா நடத்துவாருன்னு சொல்ல முடியுமா? ஆள் வளரும், ஆனா எது வளராம இருக்கலாம்? மனசுல வளர்ச்சியோ முதிர்ச்சி இல்லாமலே ஒருத்தங்க 60 வயசு கூட ஆகலாம். மாற வேண்டியது என்னது? ஹார்ட். உண்மை போல என் வீடை கட்டணுமா? ஐ நீட் அ ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் மனம் மாறணும், என் இருதயம் மாறாம என் இல்லம் மாற போறது இல்லை, என் குணம் மாறாம என் குடும்பம் மாற போறது. வாட் ஆர் த ரெட் ஃபிளாக்ஸ் இன் மை லைஃப்? என் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான குணங்கள், சுபாவங்கள் மேலோங்கி நிக்கிறது எதெல்லாம்? சில பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அக்செப்டட் வேல்யூன்னு ஒரு பக்கம் இருக்கும், ஆப்டிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம ரியல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதில் போட்டிருக்கோம் ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளோ இருக்கணும், 80லேருந்து 90க்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வண்டி எவ்வளோ ஓடிட்டு இருக்கோம்னா 220 250 ஓடிட்டு இருக்கும். வெளியே தெரியவே தெரியாது, எல்லா ரத்தமும் சிவப்பாக தான் இருக்கும். டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் உள்ள அண்ணனுக்கு என்ன ஓடி இருக்கும். சுகர் பாட்டுக்கு இருக்கும். சிலருக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பலவிதமான கொழுப்பு இருக்கு. அதில் போட்டிருப்பாங்க TSH, அந்த எச், இந்த எச், இந்த எச் எல்லாம் ஜாஸ்தி. சிலருக்கு பார்த்தா உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொறுமை லெவல்லாம் சுத்தமாக 0ல இருக்கும், பொறுமையே கிடையாது. கோபம் உச்ச கட்டத்தில் மூக்கு மேல இருக்கும் கோபம். டெஸ்ட் பண்ணுங்க, இயேசுவினுடைய லெவல் எவ்வளோ,
என் லெவல் எவ்வளோ? நம்ம ரத்தத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எத்தனை டாக்டர்கிட்ட போய் சரி பண்றோங்க? ஐயோ சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால டாக்டரை பார்த்து மாத்திரை போடு, ஊசியை போடு, என்னென்ன முயற்சி எடுக்கிறோம். சில பேர் இதே தான் ஆராய்ச்சியா உட்காந்துருக்காங்க. டாக்டரை பார்த்தேன் சரிப்படல, சித்தா போலான்னு இருக்கேன். ஒருத்தர் யுனானி போக சொன்னாங்க. ஒருத்தர் அந்த என்னது ஒருத்தர் சொல்ற குதிங்கால நில்லுங்க பாஸ்டர்ன்றாரு என்கிட்ட. குதிங்கால் அப்படி நில்லுங்க பாஸ்டர், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா அவர் ரிசர்ச் பண்ணாராம். ரிசர்ச் பண்ணி இதனால எவ்வளவு சுகம் உண்டாகுது. அவர் சேலஞ்ச் பண்ணல, பட் ஒருத்தருடைய சுகத்துக்காக என்னெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க, உடம்புக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றாங்க. நம்ம மனசை எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய குணத்துக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கோம். எத்தனை யூடியூப் வீடியோங்க இன்னைக்கு, எத்தனை ஆயிரமா மாசம் செலவு பண்ணி நம்முடைய உடம்பை ஃபிட்டா வைக்கிறதுக்கு, வியாதிகளை போக்குறதுக்கு, நம்முடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம செலவழிக்க ரெடியா இருக்கோம். நீங்க யோசிக்கிறீங்களா? ஒரு மாசம் 5000 ரூபாய் நம்ம பவுடர் வாங்கி குடிச்சிட்டாப்ல குடும்பம் சரியாடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பவுடர்னா குடிங்க, ஜூஸ்னா குடிங்க, நீங்க என்னன்னா சாப்பிடுங்க, ஃபாஸ்டிங்னா எடுங்க, நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, பின்னால சாப்பிடுங்க. குடும்பத்தை ஒன்றும் அது சரி பண்ணாது, உடம்ப சரி பண்ணும். ஆனா உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற குணங்களுக்கு நாம கவனம் செலுத்தி ஒரு மறுரூபத்திற்குள்ள போய் இயேசுவை போல நம்ம மாறாவிட்டால் நம்ம வீடுகள் பிழைக்கவே பிழைக்காது. மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்கினார்? மிருகத்தை போல உண்டாக்கல. அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா மிருகத்தை உண்டாக்கினார். வகை வகையா மீன், வகை வகையா மிருகம், வகை வகையா ஊரும் பிராணி, பறக்கிற பறவை எல்லாம் உண்டாக்குனாரு. மனுஷனை உண்டாக்கும் போது எப்படின்னா உண்டாயிட்டு போ அப்படின்னு விடல. என்ன மாதிரி இரு, பி லைக் மீ, என்னை போல. சொல்லுங்க, யாரை போல இருக்கணும்? 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றுன்னு சொல்லுங்க. மேக் மீ லைக் ஜீசஸ். இயேசுவை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்க. இயேசுவை போல மாறிட்டோம்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா.